தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கினிய மேஷராசினியர்கள். எப்படி இருக்க போது மேஷராசினியர்களுக்கு இந்த ஒரு மாதம் அப்படின்னு? யாரெல்லாம் வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீரோ, யாரெல்லாம் வாத்தியார் தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்கள், யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, எல்லாருக்கும் அபிரிவிதமான காலகட்டம் இனிதே ஆரம்பம் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 20-25 தேதிக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு திருக்கணிதப்படி ராகுவும் பயிற்சி ஆகிடுச்சு. 12ல் இருந்த ராகு பயங்கரமாக தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருந்த தன்மையெல்லாம் மாறி இப்போ 11ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். இந்த பக்கம் கீழே இருந்து கேது மேலே ஏறி சிம்மத்தை நோக்கி பயணப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் எனக்கு என்ன வல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னா, தடையனைத்தும் விலகு போகிறது. எதிர்பாராத இடத்துல பணவரவு அதிகரிக்க போகுது. ஏன்னா எப்பயுமே தனம் வாக்கு ஸ்தானத்தில் 5ஆம் வீட்டு அதிபதி வர்றது எப்பயும் நான் சொல்லுவேன். 5ஆம் இடம் அப்படின்றதே ஒரு மிகச்சிறந்த ஒரு இடம். அந்த இடத்துல அந்த இடத்த அதிபதி உச்சமாறதும் சரி, அந்த இடத்த அதிபதி 2ஆம் இடத்துக்கு வர்றதும் சரி, மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றமான காலகட்டம் தான். ஸோ ஜூன் முதல் 15 தேதிகளுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு காசு, பணம், துட்டு, மணி வந்துகிட்டே இருக்க போகுது. இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன், இப்போ தரேன், அப்போ தரேன்னு சொன்னவங்க எல்லாம் கொடுக்க போறாங்க. யாரெல்லாம் கமிஷன் பேஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தீங்களோ, இல்லை மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருந்தீங்களோ, அத்துணை பேருக்கும் மிகச்சிறப்பான ஒரு யோகமான காலகட்டம்.